படம் வந்து ரியலி ஒருத்துங்க. இப்போ வந்து சில பேர் சொல்லுவாங்க, அதாவது நேற்று சொல்லிட்டு இருக்காங்க, தேவையில்லாம வதந்தி பரப்பிட்டு இருக்காங்க, நல்லா இல்லை அப்படின்ட்டு. ஒரு 74 75 வயசுல ஒருத்தர் வந்து ஒரு ஆக்ஷன் படம் பண்றாரு. அப்படிங்கும்போது அது எல்லாருமே வந்து பாக்குற மாதிரி அந்த படம் இருக்கணும். ஸோ அது எல்லாமே இருக்கு. சர்டிஃபிகேட் ஏன் கொடுத்தாங்கன்னு தான் ஃபர்ஸ்ட் தெரில. பட் அந்த அளவுக்கு ரொம்ப வல்கர்லாம் இல்லைங்க. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சரி, இந்த படத்தில் என்ன அப்படி பாசிட்டிவ் அப்படின்னா, 75 வயசுல ஒரு மனுஷன் வந்து நடக்கிறதே நமக்கு வந்து நம்ம சுற்றி பார்க்குறோம். அவர் ஒரு ஆக்ஷன் பண்ணியிருக்காரு, ஒரு த்ரில்லரில் நடிச்சிருக்காரு, ஒரு சென்டிமெண்ட் ஆகட்டும், ஒரு முக பாவனை ஆகட்டும், எல்லாமே கலக்கியிருக்காரு. 50 வருஷம் டாப் 1ல இருக்கிறாரு. அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கோ. இன்னையோட தான் அந்த 50வது வருஷம் வந்து முடியுது. ஸோ வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். அந்த 50 வருஷம் ஒரு டாப் 1ல இருக்காருங்கிற அந்த வைத்தறிச்சல் பொறாமையில தான் ரிவ்யூ சொல்றாங்க நெகட்டிவா. அப்படிங்கிற தவிர இதுல வேற எந்த ஒரு இதுவும் இல்லை. நேற்று ரிவ்யூ நெகட்டிவா சொல்லி இருந்திருக்கலாம், இன்னைக்கு அது மாறி இருக்கு, நாளைக்கு மாறும். தலைவர் சொன்ன மாதிரி நல்லவங்க ஜெயிப்பாங்க, நல்லவங்கள ஆண்டவன் சோதிப்பான கைவிட